வணக்க மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப ஒரு சோகமான விஷயத்தை தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறோம். ஆனா விஜய் அவர்களோட கரூர் தேர்தல் பிரச்சாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த இதுல நிறைய கூட்ட நெரிசல்ல ஒரு 29 பேர் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் வெள்ளம் வந்து ஆஸ்பத்திரியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. யாரு என்ன அப்படின்றது எந்த ஒரு விவரமும் தெரியல. சோ அந்த கரூர்னா யாருன்னு தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சர் அவர்களும் அங்க மருத்துவமனையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. 29 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் ஐசியூல இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் வெளியில இருக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. சோ இந்த கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம்? காவல்துறையா? இல்ல இது நம்ம அதாவது அந்த ரசிகர்களோட கூட்டம் தானா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து விஜய்க்கு வந்து காவல்துறை ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்குது, கட்டுப்பாடு விதிக்குதுன்னு நம்ம பத்தாம் பொதுவா பேசி இருந்திருப்போம். சோ எதனால இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்றது இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. சோ இன்னும் மேலும் உயிரிழப்புகள் இல்லாம இருக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட. சோ அடுத்து நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்ல இன்னமும் கேர்ஃபுல்லாவும் மகளிர்கள், குழந்தைகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோள். இதை வந்து கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நிறைய தொண்டர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி பேர் அந்த 29 பேர்ல முக்கால்வாசிக்கு மேல வந்து ஃபுல்லாவே லேடிஸ் தான். விஷயம் என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கரூர் அரசு பொது மருத்துவமனையில போதுமான டாக்டர்கள் இல்ல. அதாவது அன்டைம் ஆயிடுச்சு. சோ டாக்டர் எல்லாமே மேக்சிமம் வெளியே போயிருப்பாங்க. அந்த டியூட்டி டாக்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. நடந்துருச்சு. செவிலியர்களும் டாக்டர்களும் விடாமுயற்சியா இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேலாவது உயிரிழப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்குவோம்.